இத்தனை நாளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் 3 வருஷம் போகாத இன்னைக்கு ஓடுறாரு. ஏன் ஓடுற? புறக்கணிச்சல 3 வருஷம், இந்த வருஷம் மட்டும் ஏன் போகிறேன்? இந்த வருஷம் போனால் மட்டும் நிதி கொடுப்பாங்கன்னு போறியான்னு? அங்கே நீங்கள் உண்மையிலே எதுக்கு போகிறீங்கன்னு மக்களுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போகிறீங்களா, இல்லை காலில் வந்து சரணடைய போகிறீங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படின்னு நீங்கள் கொடு, சம்மனை கொடு. என்ன வந்து நீ இப்போ இவர் பேசினார்ல, யார்? உதயநிதி பேசினார்ல, என்ன பேசினார்? ஈடிக்கும் சரி மோடிக்கும் சரி நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள்லாம் வந்து பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு அப்போலேருந்து புள்ளிலேருந்து எல்லாம் பேசுனீங்கல்ல. இன்றைக்கி ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டை நீ அட்டன் பண்ணலை? இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அது கேள்வி எழுப்பியிருக்கிறது என்னென்னா, இது வந்து பாஜகவுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த மிகப்பெரிய சம்மட்டி அடி அப்படின்ட்டு. இல்லை, இப்போ வந்துட்டு அவங்க ரெய்டு வந்தது காரணமே வந்துட்டு தமிழக அரசு தொடர்ந்த டாஸ்மார்க் வழக்கில் இருந்து தான் அவங்க ரெய்டு வந்தது காரணமே, கரெக்டுங்களா? இவங்களாம் டைரெக்டாக வரல. ஆல்ரெடி தமிழ்நாடு வருமான வரித்துறை வந்துட்டு அவங்க மேலே ரெய்டு கொடுத்து 41 கேஸ் இருக்குது. அந்த டாஸ்மார்க் மேலே 41 கேஸ் இருக்குது. அந்த 41 கேஸுமே தமிழ்நாடு அரசால் தொடுக்கப்பட்ட கேஸு. அதை முன்னிலைப்படுத்தி தான் இடி வராங்க, சரிங்களா? அது இல்லாமல் இவர் சொல்கிறது பார்த்தா இது வந்து தீர்ப்பு கொடுக்கல. யார்? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கல, இடைக்கால தடை தான் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே இடி ரெய்டு நடத்தக்கூடாது, அவங்கள துன்புறுத்தக்கூடாதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு இடி வந்துட்டு தங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தொடரலாம் அப்படின்னு தடையை நீக்கினதும் இதே சுப்ரீம் கோர்ட் தான். அப்போது ஆர்எஸ் பாரதி இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும்ல. அதாவது தடையை கொடுத்ததும் சுப்ரீம் கோர்ட்டு தான், தடையை நீக்கியதும் சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்போ தடையை நீக்கும் போது சம்மட்டி அடி உங்களுக்கு கொடுத்ததா நாங்கள் சொல்லலாமா? இப்போ கூட இவங்க தடை தான், இடைக்கால தடை கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு 2 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? இடிக்கு அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பதிலை சொல்லுங்கன்னும் போது, அப்போ இவங்களோட தரப்பில் இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்லும் போது அதற்கான தடை கண்டிப்பாக நீக்கப்படும். இடி வந்து 90% சாட்சியம் ரெடி பண்ணிட்டா, 90% சாட்சியம் கூட ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 41 வழக்குகளை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 3 வாரத்துக்குள்ளே அதை மாற்றத்துக்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். சிபிஐக்கும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டு. அப்போ ஈஸியாக இருக்கும் சிபிஐ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இதோட குற்றச்சாட்டு. இதில் முதலமைச்சர் உள்பட, துணை முதலமைச்சர் உள்பட, செந்தில் பாலாஜி உள்பட எல்லோருக்குமே இதில் சம்மந்தம் இருப்பதாகத்தான் இடி வந்து சொல்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கி வந்து இது பெரிய வெற்றி மாரி பேசுகிறாங்க இவங்க. ஆனால் அந்த கேட்ட கேள்விகள் வந்து ஒரு நறுக்குன்னு போடு, அது ஈடியோட பவரை கேள்வி கேட்குற மாதிரிலாம் சார் இருக்குது. இல்லை, இப்போ டாஸ்மார்க் நிறுவனம் என்பது யாரோட நிறுவனம்? கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டோட ஒரு நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்காதா? கவர்மெண்ட்டோட நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்காதா? கவர்மெண்ட் ஊழியர்கள் ஊழல் பண்ணுறது கிடையாதா? இப்போ டாஸ்மார்க் என்ற நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய ஒரு மக்கள் கூட தெரியும். இடி பண்ணுறது கரெக்டு, டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குறது எல்லாருக்குமே. எல்லா குடிக்கும் எந்த நீங்கள் போய் ஒரு ஒயின் ஷாப் வாசப்பல்ல போய் நின்று கேட்டு பாருங்கள், 10 ரூபாய் இவன் வாங்குறானா இல்லையான்னு கேளுங்க. அதாவது மதுபானம் கொள்முதல் பண்ணுற இடத்துலேருந்து ஊழல் நடந்திருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த 10 ரூபான்ற ஒரு ஊழல் இருக்குல்ல, வருஷத்துக்கு 8500 கோடி. இது கண்ணுக்கு தெரியாது. நமக்கு 10 ரூபான்றது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு 8500 கோடி, கிட்டத்தட்ட 25 கோடி. ஒரு நாளைக்கு 5000 கடையில் ஊழல் நடக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு 10 ரூபா எடுக்கிறான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லைன்னா என் கூட வர சொல்லுங்கள், கேமராவை எடுத்துக்கிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன். என்னுடைய வீடியோ எத்தனை வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எத்தனை ஒயின் ஷாப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். அத்தனை ஒயின் ஷாப்லையும் 10 ரூபா வாங்குறான். இது வந்து எல்லா மக்களுக்கும் கண் கூட தெரியும். அப்போ ஊழல் இல்லைன்னு எப்படி ஆர்எஸ் பாரதி சொல்லுவார்? உத்தமர் தானே நீங்கள் உங்களால் நிரூபிக்க முடியுமா? 10 ரூபா வாங்கலன்னு ஆர்எஸ் பாரதியால் நிரூபிக்க முடியுமா? ஸ்டாலினால் நிரூபிக்க முடியுமா? கொள்ளை அடிக்கிறீங்க, ஏழை மக்கள்கிட்ட 10 ரூபா கொள்ளை அடிக்கிறீங்க. இதில் வெக்கமே இல்லாமல் எங்கள் மேலே தப்பு இல்லை, சம்மட்டி அடிச்சுது. வெக்கமே இல்லை ஆர்எஸ் பாரதி இதை சொல்கிறதுக்கு. அதே போல் இந்த பாஜகவோட எம்பி ஒருத்தர் வந்து இந்த குரோஷி அவர்கள் தவறாக பேசுனதா சொல்லி தாமாக முன் வந்து அவர் மன்னிப்பு கேட்டும் கூட மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத சுப்ரீம் கோர்ட். ராகுல் காந்தி பேசுகிறத விட அவர் பேசிட்டார். ராகுல் காந்தி மேலே வழக்கு நீங்கள் இது வரைக்கும் போடலை. இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் இன்னொரு கேஸ் போட வேணாமா? ஏன் இது வரைக்கும் போடாமல் இருக்கீங்க? ஒரு மன்னிப்பு கேட்ட பிறகும் அந்த எம்பியோட மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிற சுப்ரீம் கோர்ட் ஏன் ராகுல் காந்தி மாதிரி நடவடிக்கை எடுக்கல? முதல்லலாம் வந்துட்டு ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க, நமக்கு நீதி வந்து அங்கே தான் கிடைக்கணும். எவ்வளோ வழக்குகள் இருக்கும்போது உடனடியாக இந்த திமுக கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும் நேரம் கொடுக்குறாங்களே எப்படி? எவ்வளோ வழக்குகள் இருக்குங்க இந்தியாவில், எவ்வளோ வழக்குகள், முக்கிய வழக்குகள்லாம் இருக்கும்போது ஏன் சுப்ரீம் கோர்ட்டு திமுக வழக்கிற்கு மட்டும் அவசரமாக தேதி கொடுக்கிறது? இப்போ கூட இந்த வைஸ் சான்சலர் வழக்கில் இன்றைக்கி தடை கொடுத்துருக்கு, நேற்று தடை கொடுத்துருக்குறாங்க 2 நீதிபதிகள். அந்த 2 நீதிபதிகள் பிராமணர்கள், அதனால் திமுக வஞ்சிக்கிறாங்களாம் பேசுகிறான் திமுக காரன். இதெல்லாம் நீதித்துறையை கேவலப்படுத்துகிற செயல் கிடையாதா? அப்போ அது சுப்ரீம் கோர்ட்டா இல்லை வந்துட்டு திமுக கோர்ட்டா என்ற ஒரு ஐயப்பாடு இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா திமுக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கையும் அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்குது?
எவ்வளவோ வழக்குகள் இருக்கும்போது இந்த மாதிரி வழக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து விசாரித்து உடனடியாக தடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே மக்கள் சந்தேகப்படும் நிலைமைக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தள்ளப்பட்டு விட்டது. சட்டசபைக்கு உள்ள புகுந்து தலைமைச் செயலகத்தில் புகுந்து ரைடு பண்ணாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்பயே அந்த சுப்ரீம் கோர்ட் பேசல, ஹைகோர்ட் பேசல, நம்ம முதலமைச்சர் பேசல. ஏன்னா முதலமைச்சர் அப்போ ஆட்சி அவரோட ஆட்சி கிடையாது, அப்போ எடப்பாடியார் ஆட்சி. எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது ரைடு வந்தப்போ எவ்வளோ பேசுனாங்க. இப்போ அதே தானே நடக்குது. இப்போ ஈடின்னு சொல்லும்போது இப்போ ஈடி அடுத்ததாக வச்சிருக்கக்கூடிய குறி அந்த ரித்தீஷ், ஆகாஷ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கள் உள்ளே வருது அந்த டாஸ்மாக் சம்மந்தமாக. இதில் உதயநிதியுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடுது சார். எல்லா நியூஸ் சேனலும் சொல்கிறாங்களே, அது ரியாலிட்டி என்னது? இல்லை, அவர் வந்து இவரோட நெருங்கிய நண்பர், உறவினர், அப்படியெல்லாம் இன்றைக்கி பாஸ்கரன், ரித்தீஷ் உள்பட எல்லாருமே வந்துட்டு உதயநிதியோட நண்பர்கள். இவங்க நிறைய இடத்துல ஒன்றா சுற்றி இருக்கிறாங்க, இவங்க நிறைய இடத்துல ஒன்றா போயிருக்கிறாங்க, இவருக்கு இருக்கக்கூடிய விழாக்கள் அவர் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சந்தேகம் கண்டிப்பாக வரதான் செய்யும். எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அப்போ சரி நீ யோகி அங்கே தானேங்க, நீ யோகியம் தானே, யார் பாஸ்கர் நாகர்கிட்ட ரித்தீஷ் நீ ஏன் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? வா இடி முன்னாடி ஆஜராகு, சம்மன் கொடுக்குறாங்கல்ல, ஆஜராகி விளக்கம் கொடு. நான் யோகியன், நான் குற்றமற்றவன் அப்படின்னு நீ கொடு, சம்மனை கொடு. என்ன வந்து நீ இப்போ இவர் பேசினார்ல, யார் உதயநிதி பேசினார்ல, என்ன பேசினார்? ஈடிக்கும் சரி மோடிக்கும் சரி நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள்லாம் வந்து பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு அப்போலேருந்து புள்ளிலேருந்து எல்லாம் பேசுனீங்கல்ல. இன்றைக்கி ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டை நீ அட்டன் பண்ணலை? இன்றைக்கி ஏன் நீ இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலை? இவ்வளோ ரெய்டு நடக்குது, உங்களோட சொந்தக்காரங்க உங்களோட பினாமி வீட்டிலலாம் இவ்வளோ ரெய்டு நடக்குது, இவ்வளோ குற்றச்செயலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ ஊழல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 400 கோடி செலவு பண்ணி 4 படம் எடுக்கிறான் ஒரு பாஸ்கர் என்ற ஒரு நபர், உன்னுடைய சொந்தக்காரன். அப்போ அதுக்கான விளக்கத்தை நீ கொடு. ஏன் இது வரைக்கும் கொடுக்காம இருக்கிற? இத்தனை நாளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் 3 வருஷம் போகாத இன்னைக்கு ஓடுறாரு. ஏன் ஓடுற? புறக்கணிச்சல 3 வருஷம், இந்த வருஷம் மட்டும் ஏன் போகிற? இந்த வருஷம் போனால் மட்டும் நிதி கொடுப்பாங்கன்னு போறியான்னு? அங்கே நீங்கள் உண்மையிலே எதுக்கு போகிறீங்கன்னு மக்களுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போகிறீங்களா, இல்லை காலில் வந்து சரணடைய போகிறீங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னு தெரியல.